வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் இருக்கிற மிக பணக்கார கோவில் எதுன்னு கேட்டால் எல்லாரும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலை தான் சொல்லுவாங்க. ஆனால் 2011க்கு அப்புறம் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலே மிக பணக்கார கோவில் என்ற பெருமை பார்த்தீங்கன்னா கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த பத்மநாப சாமி கோயிலுக்கு தான் அந்த பெருமை போயிடுச்சு. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்ப கிரகத்துக்கு கீழே இருக்கிற ரகசிய அறை திறந்தப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய தங்கம், வைரம், வைடூரியம் இதெல்லாம் வெளியே வந்தது. அதோடைய மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தால் தான் இந்த கோயில் மிகப்பெரிய பணக்கார கோயிலாக மாறிச்சு. சரி, இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி கோயிலுடைய பொன்னும் பொருளும் எல்லாம் முகலாயர்கள், ஆங்கிலேயர்களை எடுத்துகிட்டு போனப்போ இந்த கோயில் எப்படி தப்பிச்சிச்சு? பல நூறு ஆண்டுகளாக மூடி கிடந்த அந்த ரகசிய அறையை திருப்பி எப்படி திறந்தாங்க? ஸோ இந்த கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அனந்த பத்மநாப சாமி கோயில் பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசத்தில் ஒன்றா கருதப்படுது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வில்வமங்கலத்து சாமியார் விஷ்ணுவை நேரடியாக பார்த்து அந்த அனந்தன் காட்டில் கட்டப்பட்டதால தான் இந்த இடத்துக்கு திரு அனந்தபுரம் அப்படின்ற ஒரு பேர் வந்தது. இங்கு மூலவரான விஷ்ணு பார்த்தீங்கன்னா அனந்த சயன கோலத்தில் ஆதிசேஷன் சொல்கிற பாம்பு மேலே படுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் பள்ளி கொண்டு இருப்பார். மகாவிஷ்ணுடைய வலதுகரம் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கு மேலே வைக்கிற மாதிரியும், ஸ்ரீதேவி பூதேவி அவருடைய 2 பக்கம் நிற்கிற மாதிரியும், அதே மாதிரி அவர் நாபிலிருந்து வர தாமரைக்கு மேலே பிரம்மதேவன் இருக்கிற மாதிரியும் அந்த சிலை வடிவமைச்சிருப்பாங்க. இந்த கோயிலுடைய கர்ப்பகிரகத்தில் முன்னாடி மரத்திலான செஞ்சப்பட்ட ஒரு மகாவிஷ்ணு சிலை இருந்திருக்கு. அது 1686 வந்த ஒரு தீ விபத்தில் அது மொத்தமாக எரிஞ்சு போனதால் 1729 கோயில் புனரமைக்கப்பட்டு ஒரு புது சிலை வச்சது. இந்த விஷ்ணு சிலை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கல்லில் வடிக்கப்பட்ட சிலை இல்லைங்க. இது 12,006 சாலக்கிராம கல்லுகள் கொண்டு செய்யப்பட்ட ஒரு மொத்த விக்கிரம் தான் இது. இதுக்காக நேபாளத்தில் ரொம்ப புனிதமாக கருதப்படுற கண்டகி நதியிலிருந்து இந்த சாலக்கிராம கல்லுகளெல்லாம் கொண்டு வந்து அதை வச்சு இந்த மொத்த சிலையும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடு சக்கரான்னு சொல்லப்படுற அந்த அஷ்டபந்தன கலவையை அது மேலே பூசி இந்த அனந்த சயன மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 500ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு உண்டான எந்த சான்றும் நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் சேரமான் பெருமான் இந்த கோயிலை முதல்ல எழுப்பி பூஜை முறைகளும் திருவிழாக்களும் ஆலய நிர்வாகம் ஏற்பாடு செஞ்சதான ஓலைச்சுவடியும் நம்மக்கிட்ட இருக்குது. குறிப்பாக 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம்மாழ்வார் பாடின ஒரு பாட்டில் தடைமுடை வயல் அனந்தபுர நகர் புகுதும் இன்றே அப்படின்ற ஒரு பாடலில் அவர் சொல்கிறது இந்த அனந்த பத்மநாப சாமி கோயில் தான் நமக்கு தெரிய வருது. அதற்கு பின்ன பார்த்தீங்கன்னா 1686 நடந்த மிகப்பெரிய தீ விபத்தில் இந்த மொத்த கோயில் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. பின்ன மார்த்தாண்டவர்மனுடைய முயற்சியால் தான் 1729 இந்த மொத்த கோயிலும் புதுப்பிக்கப்பட்டது. மார்த்தாண்டவர்மன் 1750 இந்த கோவிலில் இருக்கிற அனந்த பத்மநாப சாமிக்கு தன்னுடைய ராஜ்யம், தன்னுடைய செல்வம் எல்லாத்தையும் தானமாக கொடுத்தது. அவர் ஒரு பட்டயமாக எழுதி வச்சு அவருடைய உடைவாளையும் அவருடைய திருப்பாதங்களை வச்சு சரணாகதி அடைஞ்சதாக ஒரு சரித்திரம் இருக்குது. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரை திருவிதாங்கூர் அரச பரம்பரையில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பத்மநாபதாசன்ற பேர் அடைமொழியாக வரதை நீங்கள் பார்க்கலாம். இந்தியா சுதந்திரம் அடைய அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிரின்ஸ்லி ஸ்டேட் மட்டும் இந்தியாவோட இணையாமல் இருந்துச்சு. அது என்ன பார்த்தீங்கன்னா நிசாம் ஆஃப் ஹைதராபாத் ஒன்று, ஜுனாகட் ஒன்று, திருவிதாங்கூர் ஒன்று, அதே மாதிரி காஷ்மீர். இது இந்தியாவோட இரும்பு மனிதன் சொல்லக்கூடிய அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலும் விபி மேனனும் 2 பேரும் திருவிதாங்கூர் மகாராஜா ஸ்ரீ சித்திர திருநாள் கிட்ட பேசி அவரை இதை சம்மதிக்க வச்சு 12 ஆகஸ்ட் 1947 இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானமும் இந்தியாவோட இணைஞ்சது. அப்படி இணையிற சமயத்தில் அவங்க போட்ட ஒரே கண்டிஷனை பார்த்தீங்கன்னா இந்த பத்மநாப சுவாமி கோயிலுடைய நிர்வாகம் இப்போவும் அந்த ராஜவம்சத்துக்கிட்ட இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒத்துக்கிட்டார். அதே மாதிரி 1932 திருவனந்தபுரம் ஏர்போர்ட் கட்டுற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டோடைய இடம் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் சமஸ்தானத்தோட இடத்துல தான் இருந்துச்சு. ஆனால் அந்த சமயத்தில் மன்னராக இருந்த ஸ்ரீ சித்திர திருநாள் பாலராமவர்மா இடத்த ஏர்போர்ட் கொடுத்தாரு. ஆனால் ஒரே கண்டிஷனில் வருஷத்துக்கு ஒரு முறை கோவிலுடைய ஆராட்டு திருவிழா நடக்கும். அந்த டைமில் கோவிலுடைய விக்கிரத்தை சண்முகம் கடற்கரைக்கு கொண்டு போவாங்க. அந்த டைமில் அந்த ரன்வே இருக்கிற இடத்து வழியாக தான் அந்த மொத்த திருவிழா கூட்டம் வரும். அந்த சமயத்தில் ஏர்போர்ட் இயங்கக்கூடாது. அந்த 2 நாளும் அந்த ஆராட்டு நடக்கிற சமயத்தில் அந்த ரன்வேல இந்த ப்ரொசஷனுக்காக யூஸ் பண்ணிப்போன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டாங்க. அந்த கண்டிஷன் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்த அவர் கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் அந்த ஆராட்டு நடக்கிற சமயத்தில் ஏர்போர்ட் 2 நாள் மூடி கிடக்குங்க. அடுத்தது கோவிலுடைய மூல விக்கிரகம். இங்கே இருக்கிற மூலவருடைய சிலையை பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு 3 கதவு இருக்குது. அந்த 3 கதவாக தான் பார்க்க முடியும். முதல் கதவுல பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுடைய முகமும் அதுக்கு அந்த சிவபெருமான் வலது கரையில் இருக்கிறது அதையும் நம்ம பார்க்கலாம். 2வது கதவு வழியாக பார்க்கும்போது விஷ்ணுவுடைய நாபியும் நாபிலிருந்து அந்த பிரம்மாவும் நம்ம பார்க்கலாம். 3வது கதவு வழியாக பார்க்கும்போது தான் நம்ம விஷ்ணுவுடைய பாதத்தை பார்க்க முடியும். இது 3த்தையும் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு முக்தி கிடைக்கும்ன்ற ஒரு ஐதீகமும் இருக்குது. இப்போ கோவிலும் மூலவர் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ பாதாள ரகசிய அறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனந்த பத்மநாப சுவாமி கோவிலுடைய நிர்வாகத்தை பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அதை நிர்வகிக்க முடியும். இந்த சமயத்தில் தான்
டிபி சுந்தரராஜன் என்றவர் ஒரு ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர், பின்னாடி லாயர் ஆனவர். அவர் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. இந்த கர்ப்பகிரகத்துக்கு கீழே ரகசிய அறைகள் இருக்குது, இந்த ரகசிய அறைகள் திறந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அவருடைய பெட்டிஷன் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அக்செப்ட் ஆகிட்டு அது அந்த மொத்த ரகசிய அறை திறக்கணுன்ற ஒரு விதி வந்துடுது. கோவிலுடைய கர்ப்பகிரகத்துக்கு கீழே தான் இந்த 6 ரகசிய அறை இருக்குது. இந்த 6 ரகசிய அறைக்கும் கணக்கெடுக்கிறதுக்கு வசதியாக ABCDEFன்னு பேர் வச்சாங்க. 2011 வந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி இந்த ரகசிய அறைகளும் திறக்கணும்னு சொன்னப்போ இந்த ACDEF இந்த 5 ரகசிய அறையும் திறந்துட்டாங்க. இந்த 5 ரகசிய அறையை திறந்தப்போவே பலவிதமான தங்கம், வைரம், வைடூரியம் கிடைச்சது. அது என்னெல்லாம் கிடைச்சது பார்த்தீங்கன்னா, 4 அடி உயரத்தில் 3 அடி அகலத்திலான விஷ்ணுவுடைய சிலை, தங்கத்தில் செய்யப்பட்ட ஒரு சிம்மாசனம், 18 அடி விஷ்ணுவுடைய சிலைக்கு போடக்கூடிய 30 அடியிலான ஒரு அங்கி, அதே மாதிரி விஷ்ணு சிலைக்கு போடக்கூடிய 18 அடியிலான ஒரு தங்க சங்கிலி, 500 கிலோலான தங்கத்திலான ஒரு உரை, வைரம் வைடூரியம் பதிக்கப்பட்ட தங்கத்தில் செய்யப்பட்ட தேங்காய் கொட்டாய்கள், 800 கிலோ வரக்கூடிய தங்க நாணயங்கள், ஆயிரக்கணக்கில் ரொமானியர்கள் மற்றும் அலெக்சாண்டர் கால நாணயங்கள், இது மட்டும் இல்லாமல் பல மூட்டைகளில் தங்க ஆபரணங்கள். இப்போ நான் சொன்னது வரும் கொஞ்சம் தான், இதுக்கப்புறம் நிறைய இருக்குது. இதோட மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 பில்லியன் வரும்னு சொல்கிறாங்க. இந்த 6 வோல்ட்டை திறந்திருந்தாலும் அந்த பி வோல்ட் மட்டும் இன்னும் திறக்கப்படாமலே இருக்குது. அந்த பி வோல்ட்டை திறந்தால் அது அந்த ராஜ்யத்துக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கும்னு அந்த திருவிதாங்கூர் ராஜ பரம்பரை சொன்னதால் இன்னைய தேதி வரைக்கும் அந்த பி வோல்ட் இன்னும் திறக்கவே இல்லை. ஆனால் அதை பற்றின செய்திகளும் நம்பிக்கைகளும் கதைகளும் நிறைய போயிட்டுருக்கு. இந்த வால்ட்டுக்கு மகாபாரத கல்லறைன்னு ஒரு பேர் இருக்குது. பாகவத புராணப்படி பலராமர் இந்த திருவனந்தபுரத்துக்கு வந்து இங்கே இருக்க பத்ம தீர்த்தத்தில் குளித்து கோவிலுக்கு ஒரு 10,000 பசுவை தானமாக கொடுத்ததா சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் பல தெய்வங்களும் முனிவர்களும் வந்து பலராமர் சந்தித்து விஷ்ணுவை நாங்கள் வழிபட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு இடம் வேணும்னு கேட்டப்போ பலராமர் அதுக்கு அனுமதி கொடுத்ததா சொல்கிறாங்க. அந்த தேவர்களும் முனிவர்களும் இந்த பி வால்ட் கல்லறையில் இருந்துக்கிட்டு தான் இப்போ விஷ்ணுவை வழிபடுறதா ஒரு செய்தி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, காஞ்சிரங்கோட்டு யக்ஷின்ற ஒரு காவல் தெய்வம் இந்த கல்லறையில் இருந்துக்கிட்டு தான் கோவிலில் இருக்கிற நரசிம்மரை வழிபடுறதா சொல்கிறாங்க. அந்த உக்ர நரசிம்மர் தான் இந்த பி வால்ட்னு சொல்லப்படுற அந்த மகாபாரத கல்லறையோட காவல் தெய்வமும் கூட. அதே மாதிரி அந்த பி வால்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பாம்பு சிலைகளை பார்க்கும்போது இது திறக்கிறவங்களுக்கு ஒரு அபாயம் ஏற்படுன்ற எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆகஸ்ட் 2011 4 நாளாக நடந்த அஷ்டமங்கல தேவ பிரசனத்தில் இந்த பி கல்லறையை யாரும் போகக்கூடாத இடம்னு அறிவிச்சிட்டாங்க. இது மார்த்தாண்டவர்மா அவர் காலத்திலே இந்த கதவை நாகபந்தம் செஞ்சு மூடிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதாவது தேர்ந்த தந்திரிகள் மூலமாக கருட மந்திர உச்சாரணை மூலம் இந்த கதவு மூடப்பட்டிருக்கு. இதை திறக்கணும்னா அதே மாதிரி தேர்ந்த தந்திரிகள் வந்து எந்த தவறும் செய்யாமல் அந்த கருட மந்திரத்தை சரியாக உச்சரிக்கணும். ஒருவேளை அவங்க தவறில் ஏதாவது சொன்னாங்கன்னா அது அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்தாக முடியும். இதனாலே இதை யாரும் திறக்க இன்னை வரை முயற்சி பண்ணதே இல்லை. 1930 சிலர் இந்த பி வோல்ட்டை திறக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் அங்கே நிறைய நாகப்பாம்புகள் பார்த்தோன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கேருந்து அவங்க ஓடிட்டாங்க. அதே மாதிரி கேரளாவில் மிகப்பெரிய பஞ்சம் வந்த சமயத்தில் அந்த கோவில் தந்திரிகள் இதை திறக்க முயற்சி பண்ணப்போ கூட அது கூட அந்த கடல் அலை சத்தம் கேட்டுது. ஒருவேளை திறந்த அந்த கடல் அலை புகுந்து எல்லாத்தையும் அழிச்சிருமோன்னு பயத்தில் அவங்க அதை திறக்காமல் விட்டாங்க. இந்த பி வோல்ட்டை பற்றின நம்பிக்கையும் பயமும் வரும் அந்த ராஜ குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அது அந்த மொத்த திருவனந்தபுரம் மக்களுக்கே இருக்குது. ஏன்னா இது வெறும் ஒரு கடவுளாக அவங்க பார்க்கல, அவங்கள வழி நடத்தி செல்கிற ஒரு மன்னராக தான் அந்த பத்மநாப சுவாமியை பார்க்குறாங்க. எப்படி ஒரு தேவ பிரசனத்தில் இதை திறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இன்னொரு தேவ பிரசனத்தில் அனந்த பத்மநாப சுவாமியே அதுக்கு ஒரு அனுமதி தந்து இது திறந்தா அப்போ இந்த பி வோல்ட்டை பார்த்துக்கலான்றதை இங்கே இருக்க மக்களுடைய நம்பிக்கை. எங்கே நம்பிக்கை அதிகமாக இருக்கோ அந்த விஷயத்து மேலே ஈடுபாடும் அதிகமாக இருக்கும். எப்போ ஈடுபாடு அதிகமாக இருக்குமோ அங்கே அதிசயங்கள் நடக்கும். நாமும் அந்த அதிசயத்துக்காக காத்திருப்போம்.